ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு இம்பேக்ட் டூல் கிட் அது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இந்த இம்பேக்ட் டூல் கிட்டு எதுக்கு தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னாக்க, அதாவது ரொம்ப ஹார்டாக இருக்கிற ஸ்க்ரூ, போல்ட்டு, நட்டு எதுவாக இருந்தாலும் ஈஸியாக கழட்டலாம். அதுக்காக தான் இந்த இம்பேக்ட் டூல் கிட்டு தேவைப்படுது. அந்த இம்பேக்ட் டூல் கிட்டு வந்து நான் வந்து ஆன்லைனில் ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கேன். அது அன்பாக்சிங் வீடியோவாக இப்போ உங்களுக்கு இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். இந்த இம்பேக்ட் டூல் கிட்டை வந்து அன்பாக்சிங் வீடியோவில் எப்படி பிரிக்கிறது அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் காட்டுறேன். இதுதான் அந்த அன்பாக்சிங் வீடியோ. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா நான் ஆன்லைனில் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போட்டு வாங்கினேன். இதில் இந்த இம்பேக்ட் டூல் கிட்டு பேர் பார்த்தீங்கன்னாக்கா டும்டார். இந்த இம்பேக்ட் டூல் கிட் வந்து டிம்டார். வாங்க இது உள்ள இம்பேக்ட் டூல் கிட்டை பற்றி பார்ப்போம். இம்பேக்ட் டூல் கிட்டை பிரிச்சுட்டேன். இதான் பாக்ஸ் உள்ள இதான் இருக்குது பாருங்கள். இது வந்து இதான் வந்து இம்பேக்ட் டூல் கிட் ஸ்க்ரூ டிரைவர். இதில் வந்து இந்த பிட்டு எல்லாம் பிட்டு இதில் வந்து உள்ள சொருகி தான் நம்ம டைட் வைக்கிறது, லூஸாக இருந்தாலும் ஸ்க்ரூவாக இருந்தாலும் போல்ட் நட்டாக இருந்தாலும் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 6 வகையான இதில் வந்து பிட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த பிட்டு பார்த்தீங்கன்னாக்கா சின்ன சைஸ் பிட்டு. இது வந்து அதாவது நம்ம இடத்துக்கு தகுந்த மாரி, ஸ்க்ரூவுக்கு தகுந்த மாரி நம்ம பிட்டு மாற்றி போட்டுக்கணும். அதாவது ஸ்டாரில் வந்து ஒரு 3 பிட்டு கொடுத்துருக்காங்க. அது சின்னது. அதாவது அந்த ஸ்டார் வந்து முனையில் வந்து ஷார்ப்பாக கொஞ்சம் இருக்குது, கொஞ்சம் மொத்தமாகவும் இருக்கும். அந்த சைஸில் வந்து ஒரு 3 ஸ்டார் கொடுத்துருக்காங்க. மைனஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 இருக்குது. அதுவும் மைனஸில் வந்து 3 டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதாவது நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் வந்து ஆர்டர் போட்டு வாங்கும்போது, இந்த இம்பேக்ட் டூல் கிட் வாங்கும்போது இந்த பிட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த 6 பிட்டும் நீங்கள் வந்து நம்ம தனியாக ஒரு கடையில் வந்து ஸ்பேர்ஸ் பார்ட்ஸ் கடையில் வந்து அதாவது கம்பெனி பிட்டாக வாங்கிக்கிட்டால் நல்லாயிருக்கும். ஏன்னா இது கொஞ்சம் கலட்டலாம், இது யூஸ் பண்ணலாம். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இந்த பிட்டு கொஞ்சம் தேய்மானம் ஆகும். அதாவதுனாக்கா முன்னாடி வந்து முனை வந்து மழுகி போகும், உடையும். அது இந்த பிட்டில் நடக்கும். ஏன்னா வந்து இதில் வந்து நம்ம வந்து ஹார்ட் ஒர்க்கு பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த பிட்டை நீங்கள் வந்து கடையில் வந்து அதாவது நல்ல ஒரு கம்பெனி பிட்டாக வாங்கிக்கலாம். அந்த 6 பிட்டும் அது நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இதில் சிம்பிளாக நம்மளுக்கு வந்து ஹார்ட் ஒர்க்கில் சும்மா மேஜர் ஒர்க்கு தான் அப்படின்னாக்கா நீங்கள் இந்த பிட்டை வச்சு யூஸ் பண்ணலாம். மற்றபடி நம்ம இம்பேக்ட் டூல் கிட் வந்து இது வந்து தரமானதாக இருக்குது. இதில் என்ன பார்த்தீங்கன்னாக்கா, இதில் வந்து லெஃப்ட் ரைட்டுன்னு இருக்குது பாருங்கள். இது ரைட்டு பாருங்கள், நல்லா தெரியுதுங்களா? ரைட். இது லெஃப்ட்டு. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது லெஃப்ட் ரைட் இருக்குது. அதாவது நம்ம ஹேண்டில் வந்து பாருங்கள், ஏரோ மார்க்கு தெரியுங்களா? ஏரோ மார்க்கு பாருங்கள். அதை வந்து நம்ம இப்போ வந்து ஏரோ மார்க் வந்து எல்லில் இருக்குது. அதாவது லெஃப்ட்டு. நம்ம லெஃப்ட் பக்கம் திருப்பினோம்னாக்கா ஸ்க்ரூ, நட்டு, போல்ட்டாக இருந்தாலும் லூஸ் ஆகும். அதாவது லூஸ் ஆகி கழண்டு வரும். இதே நம்ம ப்ரெஸ் பண்ணி பாருங்கள், இப்போ 6 பக்கம் வந்துச்சு. இப்போ இதை வந்து நம்ம வந்து ரைட்டில் வச்சுக்கிட்டோம்னாக்க, ரைட்டில் வச்சு நம்ம வந்து டூல்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது ஸ்க்ரூ, போல்ட், நட்டு இதெல்லாம் டைட் ஆகும். அதாவது மேக்ஸிமம் நீங்கள் என்ன பண்ணுவீங்கனாக்கா, இது வந்து இந்த இம்பேக்ட் டூல் கிட்ட வந்து எந்த ஒரு டூல்ஸாக இருந்தாலும் அதாவது கழட்டுறதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும். அதாவது லூஸ் பண்ணுறதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும். இந்த இம்பேக்ட் டூல் கிட்ட வந்து யூஸ் பண்ணணும். டைட் வைக்கிறதுக்கு நீங்கள் ஸ்பேனர் டைட் வச்சுக்கலாம். ஏன் இதால் டைட் வைக்க விடாதுனாக்கா, இது ரொம்ப ஹார்டாக டைட் ஆகிடும். இதில் யூஸ் பண்ணோம்னாக்கா ரொம்ப ஹார்டாக டைட் ஆகிடும். நம்ம திரும்ப வந்து லூஸ் பண்ணும்போது ரொம்ப சிரமப்படணும். அதனால் வந்து லூஸ் பண்ணுறதுக்கு மட்டும் இந்த இம்பேக்ட் டூல் கிட்ட நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இந்த பிட்டை வந்து மேலே இது வந்து கழட்டிட்டிங்கனாக்கா, இதுக்கு ஏற்றாப்புல பாக்ஸ் நீங்கள் பாக்ஸ் டூல்ஸ் வாங்கி இதில் பாக்ஸை ஃபிட் பண்ணி நீங்கள் போல்ட் நட்டுங்க நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கழட்டிக்கலாம். அதுக்காக தான் இந்த பிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம பாக்ஸ் டைப் உள்ள இந்த சைஸ் உள்ள பிட்டு வாங்கி இதில் நம்ம பாக்ஸில் மாட்டிக்கிட்டு இம்பேக்ட் டூல் டைட் வச்சு திருகலாம். அதாவது ரொம்ப கழட்ட முடியாத ஹெவியாக இருக்கிற நீங்கள் வந்து ஸ்க்ரூவெல்லாம் வந்து நம்ம பிட்டை வந்து இதில் ஒரு பிட்டை நான் வந்து இப்போ இதில் மேக்ஸிமம் இதில் போட்டு காட்டுறேன். இப்போ இந்த பிட் எடுத்து நம்ம இதில் வந்து லாக் பண்ணிக்கிறோம். லாக் பண்ணிட்டோம்னா இது கீழே விழுகாது. இது உள்ளே பிட்டு டைட்டாக தான் இருக்கும், கீழே விழுகாது. இது நம்ம எந்த ஸ்க்ரூ கழட்ட முடியாமல் இருக்கும். ஸ்டார்னாக்கா ஸ்டாரில் அந்த இடையில வச்சு மேலே வந்து சுற்றியால் நம்ம அடிக்கணும். சுற்றியால் அடிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ரொட்டேஷன் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ரொட்டேஷன் ஆகும். டைட்டாக இருந்தாலும் டைட் பக்கம் வச்சோம்னா டைட் ஆகும்,
லூஸ் பக்கம் வச்சோம்னா லூஸ் ஆகும். இப்போ ஆக்சுவலாக நம்ம நார்மலாக அழித்து பிடிச்சாவே எங்கள் கீழே பிட்டு திரும்பும். பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா? அப்படி அடிக்கும்போது இந்த ஆட்டோமேட்டிக் ரொட்டேஷன் ஆகும் நம்ம அழுத்தும் போது. அதனால் நீங்கள் வந்து இந்த கீழே ஸ்க்ரூ பக்கம் வச்சு மேலே சுற்றியால் நம்ம அடிக்கும்போது ஆட்டோமேட்டிக்கு லூஸ் ஆகிடும். கழட்டும் போது நம்ம ஆறில் திருப்பி வச்சுக்கிட்டு எல்லில் திருப்பி வச்சுக்கிட்டு நீங்கள் அடிச்சிங்கனாக்கா ஸ்க்ரூ லூஸ் ஆகும். டைட் வைக்கணுனாக்கா நம்ம ஆறில் திருப்பி வச்சுக்கிட்டு ரொட்டேட் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து டைட் வைக்கணும். மேக்ஸிமம் இதை டைட் வைக்கிறதுக்காக இந்த இம்பேக்ட் டூல் கட்டை நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க, கழட்டுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இதோடைய பேர் வந்து டும்டார், ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன். கிட்டத்தட்ட 620 ரூபா எம்ஆர்பி வருது. நல்ல ஒரு தரமான டூல்ஸாக தான் இருக்குது. மொத்தம் 6 பிட் இருக்குது. திரும்ப நான் உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணுறேன். ஹெவி ஒர்க்கு ஹார்ட் ஒர்க்கு பண்ணுறவங்களுக்கு இந்த பிட்டு வந்து கொஞ்சம் லைஃப் வராது. இதுக்கு பதிலாக நம்ம தனியாக ஸ்பேர் பார்ட்ஸ் கடையில் வந்து இந்த பிட்டு மட்டும் நல்லா கம்பெனி பிட்டாக வாங்கி நம்ம வச்சுக்கணும். ஃப்ரீமேன்ஸ், டபேரியா, ஏகப்பட்ட கம்பெனி இருக்குது. இந்த கம்பெனியில் நம்மளுக்கு தேவையான பிட்டு சைஸை வாங்கிக்கிட்டோம்னாக்கா ஹெவி ஒர்க்கு எல்லாம் நம்ம பண்ணிக்கலாம். இல்லை சும்மா நான் வந்து நார்மல் ஒர்க்கு தான் நம்மளுக்கு வந்து இதே போதுனாக்கா நீங்கள் இந்த பிட்டை யூஸ் பண்ணலாம். மற்றபடி இதில் வந்து நம்ம சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஒரு அருமையான டூல் கிட்ட தான். உங்களுக்கு வேணும்னாக்கா ஆன்லைனில் டும்டார் அப்படிங்கிற ஒரு இம்பாக்ட் டூல் கிட்ட ஆர்டர் பண்ணி நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்த நண்பர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.